அப்படிங்களா? சாப்பிட பேச நீ அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக என்ன பண்ணுறது என்னால நல்லா அது பாரு. மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ரமீசாஸ் ஜெர்னி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ இன்னைக்கு போட போகிறேன். நாங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டெசர்ட் போயிருந்தோம் பார்பிக்யூ செய்யலான்னு. இன்னைக்கு அந்த வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சிக்கன்லாம் நாங்கள் வந்து நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். சிக்கன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மசாலா தடவி எல்லாம் பண்ணி நைட்டோட நைட்டாக வச்சாச்சு. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா சிக்கனுக்குள்ளே போகுது. அண்ட் தென் நாங்கள் அங்கே போனது வந்து அசருக்கு அப்புறம் கிளம்பி போனோம் மக்காலேருந்து. இந்த இடம் பேர் வந்து பஹ்ரா. இது ரொம்ப ஃபேமஸ், எஸ்பெஷலி டூரிங் வின்டர். இப்போ நவம்பர், டிசம்பர் அண்ட் தென் ஜனவரி வின்டர்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்லா கிளைமேட் செமையாக இருக்கும். ஸோ இந்த டைமில் யூஸ்வலாக ரொம்ப பேர் இங்கே வருவாங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கினும் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே சரியான ரொம்ப பேராக இருந்துச்சு. பட் அந்த இடம் சரியான ஹியூஜ் அண்ட் வெரி ஸ்பேஷியஸ்னால நம்மக்கிட்ட யாரும் அவ்வளோ இல்லை. எல்லாரும் தூரம் தூரமாக தான் இருந்திருந்தாங்க. பட் நாங்கள் மேலே போயிட்டோம். ஸோ மேலேருந்து பார்க்கல தெரிஞ்சு ரொம்ப பேர் சுற்றி இருந்தாங்கண்டு. மஷாவா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேட் செமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்தது அசருக்கு அப்புறம் ஒரு 5 இருக்கும். அப்போ தான் சன் செட் ஆகிற டைம். ஸோ அந்த வியூலாம் செமையாக அழகாக இருந்துச்சு. மஷாவா பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணிச்சிங்க. பட் பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு நாங்கள் அந்த கேம்ப் கொண்டு வந்துட்டோம். பிள்ளைங்க அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டோண்டு. ஸோ பை த டைம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்ததோடையே மக்ரிப் வந்துருச்சு. ஸோ மக்ரிப் தொழுதுட்டு ஜென்ஸு எல்லாரும் காஃபி அந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்பிக்யூ வேலையில் இறங்கியாச்சு. ஒரு பக்கம் பார்பிக்யூ வேலை நடந்துக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் வந்து இந்த ஏடிவி எல்லாரும் ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜென்ஸ் பிள்ளைங்க நாங்களும் மிஸ் பண்ணலை அந்த சான்ஸை. நாங்களும் ஒவ்வொரு ரவுண்ட் போயிட்டு இருந்தோம். ஸோ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி. ஆக்சுவலி இந்த பார்பிக்யூ பிளேன் நாங்கள் வந்து டிசம்பர்லேருந்து பண்ணணும்னு பட் சில காரணங்களால அது தள்ளி போய்கிட்டே இருந்து இப்போ ஜனவரியில தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் சிக்கன் பார்பிக்யூ செஞ்சுக்கிட்டு இருக்கையில இன்னொரு பக்கம் வந்து இவங்கெல்லாம் வந்து இது அந்த கிரீன் சிக்கன் ஸ்கியூவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கேப்சிகம் அப்புறம் ஆனியன் அதெல்லாம் வச்சு. ஒரு வருஷம் 365 டேஸ் ஃபுல்லாக நாங்கள் தானே வேலை செஞ்சோம். ஸோ இந்த பார்பிக்யூ ஃபுல்லாக அவங்களோட அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் செய்கிறோம் இல்லாண்டு. மாஷால்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அது செம்ம ஜாலியாக போச்சு. அண்ட் ஜென்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க டீம் ஒர்க்காக எல்லாரும் ஒத்துமையாக, அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மாஷால்லா. என்ன ஆன் பண்ணா இப்போ வந்து வீட்டில் தான் இன்னும் ஒரு 6-7 கிலோ இருக்கு. ஓ அந்த மாதிரியா? அப்படி பார்த்தா எரியவே எரியட்டோமா? சிக்கன் நாங்கள் போன அன்னைக்குன்னு மாஷாவா மூன் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் லைட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அண்ட் நல்லவேளை மூன் நல்லா பிரைட்டாக இருந்ததுனால அந்த இடம் நல்லா வெளிச்சமாகவே இருந்துச்சு. மாஷாவா. அண்ட் கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் புழுக்கமும் இல்லாமல் விண்டியாவும் இல்லாமல் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் நாங்கள் அங்கே இருக்கிறதுக்கு செமையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 4:35 அங்கே போய் சேர்ந்துட்டோம். அண்ட் தென் 12க்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ ரொம்ப நேரம் குளிராக இருந்தாலும் நம்ம இருக்க முடியாது, ரொம்ப புழுங்கலாக இருந்தாலும் இருக்க முடியாது. ஸோ கிளைமேட் செம்மையாக இருந்ததுனால அது நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் கொஞ்சம் டாப்பில் இருந்ததுனால மேலேருந்து பார்க்கல கீழே அந்த வியூ ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சு
பார்க்கறதுக்கே செமையா இருந்துச்சு. நீங்க மக்கா, ஜிட்டா, பஹ்ரால இருந்தா, தாய்ஃப்ல இருந்தா கூட கிட்டதான் அந்த இடம். நீங்களாம் கண்டிப்பா இங்க வாங்க. பாபிக்கு செய்யலன்னா கூட சாப்பாடு வாங்கிட்டு வந்து இங்க வச்சு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே அதுவே செமையா இருக்கும். நல்லா என்ன வேணும்? ஸோ பந்தி கோழிலாம் சுட்டதுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு தான் பந்தி. பிள்ளைங்க ரொம்ப நேரம் பசியில இருக்க வேணாம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாச்சு. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சிக்கன் கிரில் பண்ணது அதுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்கியூவர்ஸ் கொஞ்சம் ஸ்பைசியா இருந்ததுனால பிள்ளைங்க எல்லாம் அந்த பார்பிக்யூ சிக்கன் தான் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த மயோனீஸோட கம்பைன் பண்ணி சாப்பிட செமையா இருந்துச்சு. மயோனீஸ் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த சேலட் அப்புறம் சிக்கன் அந்த பிரெட் அதெல்லாம் சேர்த்து சாப்பிடல ஒரு செம்ம காம்பினேஷனா இருந்துச்சு. இப்ப பார்த்தா கூட வாவ் செமையா இருக்கே, சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. மாஷா அல்லாஹ். பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பந்தி எங்களுக்கு தான். பிகாஸ் ஜென்ஸ்லாம் இன்னும் சிக்கன் கொஞ்சம் இருக்கு, அப்புறம் ஸ்கீவர்ஸ் கார்ன் அதெல்லாம் கிரில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை சாப்பிட சொல்லிட்டாங்க. ஏன்னா கோழி இருக்கு அப்புறம் ஜில்லுன்னு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. ஆனா அந்த கிளைமேட்க்கு சுடு சுடு அந்த கோழிய பிச்சு அந்த மயோனீஸ்ல தொட்டு சாப்பிடல உண்மையிலேயே ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நான் அது பேர் என்ன, பாசிப்பயிறு கஞ்சி எடுத்துட்டு போயிருப்பேன். அதை சாப்பாடு பார்த்தா திறக்க முடியல, அதான் ஹைலைட்டு. கத்திய விட்டுட்டு மலேசியா நாடு அப்புறம் அவங்க பெவிக்விக் போட்டு ஒட்டிருக்காங்க நினைக்கிறேன். டாக்டர் அப்பாடா ஒரு வகையா எப்படியோ திறந்தாச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நான் நினைச்சிட்டேன் டப்பா போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்மளுக்கு கஞ்சி தான் முக்கியம்னு. பட் அல்ஹம்துலில்லாஹ் கஞ்சி எல்லாரும் குடிச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எப்படியோ ஒரு ஸ்ட்ரகிளோட முடிஞ்சுச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எல்லாரும் சாப்பிட்டு நல்லா ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு 12க்கு தான் நாங்கள் கிளம்புனோம். இன்ஷால்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இன்ஷால்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வேற வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.